டுடே ரன் ஸ்டார்டட். டைம் வந்து 8:50 காலையில். இன்னைக்கு மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன் ரன்னு. பட் சம்பவம் லேட் ஆகிடுச்சி, சரியாக தூங்கலை. மினிமம் 6 hours ஆச்சு இந்த தான் ரன் பண்ணுவேன். ஈவென்ட் டைமில் மட்டும்தான் ஸ்லீப் கம்மியாக இருக்கும், ஏன்னா நார்மலாக தூக்கம் வராது. டைம் 8:50 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரன்னை மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அந்த டேவே வந்து சூப்பராக போகும். சப்போஸ் முடியாத பட்சத்தில் ஈவினிங் பண்ணுங்கள் மக்களே. கிளைமேட் வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்குது, ஆனால் அதே டைமில் வெக்கையாகவும் இருக்குது. சரி, ஒன்று கிடச்சிதுன்னா ஒன்றும் இல்லாமல் தான் போகும் போல். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் மழையா, கிளைமேட் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் வாக் பண்ணுறதுக்கோ இல்லை ரன் பண்ணுறதுக்கோ கிரவுண்ட் இல்லை, பார்க் இல்லை, சரியான ரோடு இல்லைன்னா யோசிக்காதீங்க. உங்கள் ஏரியாவே சுற்றி வாங்க, ஒரு ஸ்ட்ரீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தெருநாய் எப்படி ஒரு தெருவாக சுற்றுது, அதுமாதிரி தெருநாய் மாதிரி சுற்றி பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிளேஸ் மாட்டோம். இல்லை பைபாஸில் இருந்தால் ஓடுங்க, இல்லை ஏதாவது கழனி காடு சின்ன கிராமம் மாதிரி இருந்தால் ஓடுங்க. ஒரு வாரம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் செட் ஆகிடும். ஸோ இந்த பைப்பில் இப்படி தான் ஓடும் போல் அப்படின்னு நான் பாருங்கள் இப்படி தான் தெருவாக ஓடிக்கிட்டு இருக்கேன். டுடே ரன்னிங் கம்ப்ளீட்டட். டைம் இப்போது 9:35 இருக்கும். இந்த கேம் சீக்கிறது லேட் ஆகிடுச்சு. பட் அப்படி ஆனாலுமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், ஜஸ்ட்டு வாக்கிங் மட்டும் பண்ணலாம், இல்லை ஈவினிங் பண்ணலாம்னு யோசித்தேன். இப்போ விட்ட எப்பவுமே இருக்காதுன்ற மாதிரி சரி பரவாயில்ல, ஜஸ்ட்டு சும்மா 2 kilometers பண்ணி போகலான்னு ஒன்றும் ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 kilometers முடிச்சிட்டோம். நீங்களும் உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி 5, 4, 3, 2, 1 சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் காலைல ரன் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு கிளம்பிட்டு பொழப்ப பார்ப்போம். பாய் பாய் எவ்ரிவான்.